குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆகஸ்ட் 22, 2024 வியாழக்கிழமை இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலான டெலிகிராம் சேனலான ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சென்னையில் பார்த்திங்கன்னா புதன்கிழமை நடைபெற்ற விழாவில் பார்த்திங்கன்னா 19 தொழில் திட்டங்களை பார்த்திங்கன்னா தொடங்கி வச்சது மட்டும் இல்லாமல் 28 புதிய திட்டங்களுக்கு பார்த்திங்கன்னா முதல்வர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டியிருக்கிறாரு. இந்த விழாவில் பார்த்திங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கடந்த 3 ஆண்டுகளில் 31 லட்சம் பேருக்கு பார்த்திங்கன்னா நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுத்துக்கும் வகையில் பார்த்திங்கன்னா 9.74 லட்சம் கோடி பார்த்திங்கன்னா முதலீடுகளை ஈர்த்துள்ளோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கான பார்த்திங்கன்னா இந்த 19 தொடங்கப்பட்ட 19 திட்டங்கள் குறித்தும் பார்த்திங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனல்லையும் வாட்ஸ்அப் குரூப்லேயும் பார்த்திங்கன்னா நான் பிடிஎஃப் அனுப்பிச்சிட்டேன். அதை படித்து பார்த்துக்கோங்க. அதனால தான் மிச்சம் எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறேன். லாஸ்ட் பேஜ்லேயும் இது இருக்குது. திறன் மிகுந்த தொழிலாளர்களையும் பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையில் பெண் தொழிலாளர்களையும் கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு உள்ளதுன்னு சொல்லியிருக்காரு. மாநிலத்தின் பெண்களின் கல்வியறிவு வேலைவாய்ப்பு விகிதம் ஆகிய பார்த்திங்கன்னா நாட்டினுடைய சராசரியை விட அதிகமாக இருக்கிறது. ஓகேங்களா, இது உண்மை தான். நம்மளும் நிறைய டேட்டாவில் படிச்சிருக்கோம். இதை இப்படியே கூட்டத்தில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, மாநிலத்தின் பெண்களின் கல்வியறிவு மற்றும் வேலைவாய்ப்பு விகிதம் பார்த்திங்கன்னா தேசிய சராசரியை விட அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்தில் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து பார்த்திங்கன்னா பள்ளி மாணவிகள் பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்ட வழக்கில் பார்த்திங்கன்னா விசாரணை விரைவுபடுத்த ஐஜி பவானீஸ்வரி தலைமையில் பார்த்திங்கன்னா சிறப்பு புலனாய்வு குழுவை பார்த்திங்கன்னா முதல்வர் அவர்கள் நியமிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சமூக நலத்துறை செயலர் ஜெயஸ்ரீ முரளிதரன் தலைமையில் பார்த்திங்கன்னா தனி குழுவும் பார்த்திங்கன்னா அமைச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து தனியார் மறுபயன்பாட்டு ராக்கெட் ஆகஸ்ட் 24ஆம் தேதி பார்த்திங்கன்னா விண்ணில் பாயிருக்குது. தனியார் விண்வெளி ஆய்வு நிறுவனங்கள் வடிவமைத்த மறுபயன்பாட்டுக்கான ராக்கெட் மூலம் பார்த்திங்கன்னா 3 செயற்கைக்கோள்கள் ஆகஸ்ட் 24ஆம் தேதி செங்கல்பட்டு மாவட்டம் திருவிடந்தையிலிருந்து பார்த்திங்கன்னா விண்ணில் ஏவப்பட்டு இருக்குது. ஓகேங்களா, திருவிடந்தையில் பார்த்திங்கன்னா லான்ச்சிங் பேட் எதுவுமே கிடையாது. அதான் பார்த்திங்கன்னா ஒரு வெஹிக்கிள் தான் பார்த்திங்கன்னா லான்ச்சிங் பேடாக பார்த்திங்கன்னா செயல்படும். இதை கொண்டு போய் தான் பார்த்திங்கன்னா அங்கே வச்சு செயல்படுத்துவாங்க. மிஷன் ரூமி 2024 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த திட்டத்தின் மூலம் இந்தியாவிலேயே முதல் முறையாக செயற்கைக்கோள்களை விண்ணில் நிலைநிறுத்திய பிறகு ராக்கெட் ஆனது பூமிக்கு திரும்பி வரக்கூடிய திட்டம் தான் பார்த்திங்கன்னா மிஷன் ரூமி 2024 திட்டம். ஓகேங்களா, இதில் பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் ஜோன் இந்தியா மற்றும் மார்டின் குழுமங்கள் சார்பில் பார்த்திங்கன்னா இந்த விண்வெளி ஆய்வு திட்டம் பார்த்திங்கன்னா முன்னெடுக்கப்பட்டிருக்கு. சந்திராயன் 1 திட்ட இயக்குனரான இஸ்ரோ விஞ்ஞானியுமான மயில்சாமி அண்ணாதுரை. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் ஜோன் இந்தியா நிறுவனத்துடைய தலைமைச் செயல் அதிகாரி டாக்டர் ஆனந்த் மேகலிங்கம், மார்டின் குழுமத்தின் நிர்வாக இயக்குனர் ஜோஸ் சார்லஸ் மார்டின். இவங்க பேர்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஎன்யூஎஸ் சார்பில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் அடிக்கடி கேட்குறாங்க. உங்களுக்கே தெரியும், நிறைய எக்ஸாமில் பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியோட ஃபவுண்டர் அவங்க பேர் சிஇஓ பேர்லாம் கேட்குறாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இவங்களோட 3 பேரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடமாடும் ஏவுதளம் மூலம் பார்த்திங்கன்னா கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள திருவிடந்தை கிராமத்தில் பார்த்திங்கன்னா ராக்கெட் ஏவ திட்டமிடப்பட்டிருக்கு. நம்ம சொன்ன இல்லையா, நடமாடும் ஏவுதளம் மூலமாக. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அனுப்பப்படுற இந்த ராக்கெட்னால என்னென்ன பயன்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, செயற்கைக்கோள்களால் காஸ்மிக் கதிர்வீச்சு, புறஊதா கதிர்வீச்சு, காற்றின் தரம், வளிமண்டல மாற்றங்கள் இதெல்லாம் கண்காணிக்கிறதுக்காகவும் மற்றும் பார்த்திங்கன்னா தரவுகளை சேகரிக்கவும் 3 கியூப் செயற்கைக்கோள்களை பார்த்திங்கன்னா ரூமி 1 ராக்கெட் மூலம் பார்த்திங்கன்னா விண்ணில் செலுத்திருக்கிறாங்க. ஓகேங்களா, அதிர்வலைகள், ஓசோன் அளவுகள், காற்றின் நச்சுத்தன்மை, வளிமண்டல நிலைகளை அறிந்து கொள்வதற்காக 50 சிறிய ஆய்வு கருவிகளும் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே வச்சு அனுப்புகிறாங்க. ஓகேங்களா, திட்டமிட்ட பாதையில் அவற்றை நிலைநிறுத்திய பிறகு ரூமி 1 ராக்கெட் பார்த்திங்கன்னா பாதுகாப்பாக பார்த்திங்கன்னா மீண்டும் பூமிக்கு சேரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. மிஷன் ரூமி 2024 பார்த்திங்கன்னா விண்வெளி திட்டம் சார்ந்த ஒரு திட்டம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, 42 ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அகில இந்திய ரயில்வே கால்பந்து போட்டி பார்த்திங்கன்னா சென்னையில் நடக்குது. ஓகேங்களா, நிகழாண்டு நடக்கிறது பார்த்திங்கன்னா 79வது அகில இந்திய ரயில்வே கால்பந்து போட்டி. இது தெற்கு ரயில்வே பார்த்திங்கன்னா விளையாட்டு சங்கம் நடத்துகிறது. ஓகேங்களா, சென்னை ஐசிஎஃப் மைதானத்தில் மற்றும் அயனாவரத்தில் இருக்க கால்பந்து மைதானத்தில் ஆகஸ்ட் 22 முதல் 31 வரைக்கும் நடக்குது. இந்த மேட்ச் ஒன்றும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. ஆனால் 42 ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்திங்கன்னா மீண்டும் சென்னையில் நடக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ரயில்வே மண்டலத்திலையும் பார்த்திங்கன்னா நடக்கும். அந்த வகையில் இப்படி சுழற்சி முறையில் வரும்போது 42வது ஆண்டு கழிச்சு தான் பார்த்திங்கன்னா சென்னையில் நடக்கிறது. ஓகேங்களா, அடுத்து நாளை பார்த்திங்கன்னா தனியார் துறையுடைய வேலைவாய்ப்பு முகாம் நடக்குது. ஓகேங்களா, கிண்டி ஆலந்தூர் சாலையில் உள்ள ஒருங்கிணைந்த வேலைவாய்ப்பு அலுவலக வளாகத்தில் பார்த்திங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு முகாம் நடக்குது. இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சரிங்களா,
அடுத்து டாஸ்மாக் கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா காலி மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அமல்படுத்திருக்கிறாங்க. ஓகேங்களா. ஆவினில் வந்து பார்த்திங்கன்னா தினசரியாக வந்து பார்த்திங்கன்னா 36 லட்சம் லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா பால் கொள்முதல் செய்யப்படுது. ஓகேங்களா. நம்ம இடையிலே ரீசெண்டாக ஒரு டைம் பார்த்தோம். ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக 40,000 லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா 40 லட்சம் லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா கொள்முதல் செய்யப்பட்டுச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா பார்த்தோம். நாலு ஒன்றுக்கு சராசரியாக அது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து டிஎன்பிசி குரூப் 1 தேர்வு விவகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேர்வாணைய தலைவர் வந்து பதிலளிக்க உத்தரவு கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கடந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 13ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் நடந்துச்சு. இதற்கான தற்காலிக விடைக்குறிப்பு வந்து ஜூலை 23 வெளியிடப்பட்டது. இதில் ஏதேனும் ஆட்சேபம் இருப்பின் 7 நாட்களுக்குள் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மொழிபெயர்ப்பு வினாக்களில் உள்ள தவறுகளை வந்து குறிப்பிட வாய்ப்பு அளிக்கவில்லை. ஓகேங்களா. 6 வினாக்கள் வந்து மொழிபெயர்ப்பு தவறு இருந்ததால் உரிய நிவாரணம் கோரி மனு அளிச்சிருக்கார் ஒருத்தர். அதன் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசியோட தலைவர் வந்து பதிலளிக்க உத்தரவு கொடுத்துருக்குறாங்க ஹைகோர்ட். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த நிலச்சரிவு சம்மந்தமாக ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். அடுத்து சூழியலாளர் மாதவ் கட்கில் தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா அமைந்த மேற்கு தொடர்ச்சி மலை சூழியல் வல்லுநர்கள் குழு வந்து பார்த்திங்கன்னா 2011 விரிவான ஆய்வு நடத்தி அந்த பகுதியில் வந்து எப்படி பாதுகாக்காது குறித்து ஒரு அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்க. அந்த அறிக்கையின்படி 1.29 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் மொத்த மேற்கு தொடர்ச்சி மலையும் சூழியல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த ரிப்போர்ட்டை வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்தலை. பொதுமக்கள், தொழிலதிபர்கள், அரசு அதிகாரிகள் என்று அனைத்து தரப்பினரும் கலந்தாலோசித்த பிறகு தனது அறிக்கையை தயாரித்த வந்து பார்த்திங்கன்னா மாதவ் கட்கில் வல்லுநர் குழு அந்த பகுதி வந்து 3 ஜோன்களாக பிரிக்கிறாங்க. ஓகேங்களா. அந்த 3 ஜோன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 ஜோனில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு தொழில் நடவடிக்கையும் ஈடுபடக்கூடாது அப்படின்னு தான் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. இதைத் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா 6வது வரைவு அறிக்கை வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் 56,825 சதுர கிலோமீட்டர் சூழியல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளாக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. 6 மாநிலங்களில் நீண்டு இருக்கும் அந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழலை அச்சுறுத்தும் நடவடிக்கைகளை முற்றிலுமாக தடுக்க வேண்டும், முறைப்படுத்த வேண்டும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதில் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. 6வது வரவேற்பில் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் நிலச்சரிவால் கடுமையாக பாதிக்கப்பட்ட வயநாடு மாவட்டத்தில் 2 தாலுக்காக்கள் உள்ளிட்ட கேரளத்தில் 9,993 சதுர கிலோமீட்டர் வந்து இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா. இதில் கர்நாடகம் வந்து 20,000 சதுர கிலோமீட்டர், மகாராஷ்டிரத்தில் 17, தமிழ்நாட்டில் 6,000, கோவாவில் வந்து பார்த்திங்கன்னா 1,461, குஜராத்தில் 449 இந்த பகுதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் இடம்பெற்றிருக்கு. இதில் அதிகபட்சமாக எங்கே இருக்குது அப்படின்னா கர்நாடகத்தில், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரம். ஓகேங்களா. இப்படி இந்த ஆங்கிளில் தான் கேட்பாங்க. மற்றபடி அதில் புள்ளி வச்சுலாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா. ஸ்கூல் புக்கில் இருக்க டேட்டா தான் புள்ளி வச்சு கேட்பாங்க. இந்த விஷயத்தை வந்து புள்ளி வச்சு கேட்க வாய்ப்பில்லை. டேட்டா வந்து எது ஃபஸ்ட்டு எது செகண்ட் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 6வது வரைவு அறிவிப்பின்படி வந்து பார்த்திங்கன்னா சூழியல் முக்கியத்துவம் வாய்ந்த 1-2 பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா சுரங்கம் அமைத்தல், கனிம வளம் வெட்டி எடுத்தல், மண் அள்ளுதல், சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்தும் தொழிற்சாலை அமைத்தல் ஆகிய வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் தடுக்கப்படுது. ஓகேங்களா. அப்புறம் 3வது பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம், தோட்டப்பயிர்கள் மட்டும், இந்த விவசாயம் சார்ந்த சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத தொழில்கள் மட்டும் செய்ய அனுமதி அளிச்சுக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது அதாவது பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா அதிபர் தேர்தல் நடக்க போகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்தலில் குடியரசுக் கட்சியினுடைய வேட்பாளராக 78 வயதான முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவங்க போட்டியிடுறாரு. ஜனநாயக கட்சி வேட்பாளராக வந்து பார்த்திங்கன்னா தற்போதைய துணை அதிபராக இருந்த கமலா ஹாரிஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து போட்டிடுறாங்க. ஓகேங்களா. இந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவின் 47வது அதிபராக வந்து பார்த்திங்கன்னா பதவியேற்பாங்க. அமெரிக்க அரசமைப்பு சட்டத்தின்படி வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க அதிபராக ஒருவர் 2 முறை மட்டும்தான் பதவி வைக்க முடியும். ஓகேங்களா. இது அமெரிக்காவுடைய அரசியலமைப்பு. ஓகேங்களா. அடுத்து கூகுளை பற்றி ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாமே நமக்கு சும்மா தேவையில்லாம ஆர்டிக்கல் தான். சும்மா ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா கூகுள் சர்ச் இன்ஜினை பற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம சும்மா கொஸ்டின் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஓகேங்களா. இப்போதைய நிலையில் வந்து பார்த்திங்கன்னா 89.2% அதிதிறன் பேசி, அதாவது ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் தேடுபொறி மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா பயன்பாட்டில் இருக்குது. ஓகேங்களா. இதனால் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தோட தேடுபொறி பேர் வந்து பார்த்திங்கன்னா பிங்க். ஓகேங்களா. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பிங்க் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துடைய தேடுபொறி சர்ச் இன்ஜின். ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா யாஹூ உள்ளிட்ட தேடுபொறிகள்லாம் இருந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. கூகுள், யாஹூ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேடுபொறிகள் தான். இதில் வந்து மைக்ரோசாஃப்டோடது வந்து பார்த்திங்கன்னா பிங்க்ன்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உக்ரைன் பிரச்சனைக்கு வந்து பார்த்திங்கன்னா அமைதி தீர்வுக்காக வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி ஆவலாக இருக்கிறத தெரிவிச்சிருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா உக்ரைன் பிரச்சனைக்கு அமைதி வழியில் தீர்வு எட்டும் வகையில் குறித்து அந்நாட்டு அதிபர் விளாடிமிர் செலன்ஸ்கி. ஓகேங்களா. அவருடைய பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது முக்கியமானது. போலந்து, உக்ரைன் ஆகிய நாடுகளுக்கு 3 நாள் அரசுமுறை பயணத்தை வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி புதன்கிழமை, அதாவது ஆகஸ்ட் 21ஆம் தேதி தொடங்கி
ஃபஸ்ட்டு வந்து போலந்துக்கு அங்கே போயிருக்காரு. கடந்த 1991ஆம் ஆண்டு உக்ரைன் சுதந்திரம் அடைந்த பிறகு அந்த நாட்டுக்கு பயணம் மேற்கொண்ட முதல் இந்திய பிரதமர் அப்படின்ற பெருமை வந்து பார்த்திங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தக்க வச்சிருக்காரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உக்ரைனில் வந்து பார்த்திங்கன்னா ரயில் பயணம் மேற்கொண்டாரு. போலந்திலிருந்து உக்ரைன் தலைநகர் கியூவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரயில் ஃபோர்ஸ் 1 அப்படின்ற சொகுசு ரயிலில் வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி வந்து 10 மணி நேரம் பயணிக்க உள்ளார். அது மட்டும் இல்லாமல் நினைவிடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா மரியாதை செலுத்திருக்கிறாரு. வார்சா நகரில் இருக்கிற குட் மகாராஜா சதுக்கம் உள்ளிட்ட 3 நினைவு சின்னங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி வந்து பார்த்திங்கன்னா மரியாதை செய்திருக்கிறார். ஓகேங்களா. சோவியத் யூனியனிலிருந்து தப்பிய 1000க்கும் மேற்பட்ட போலந்து குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடைக்கலம் அளித்தவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜாம் சாஹேப் நினைவிடமாகும். இது குட் மகாராஜா சதுக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சலி செலுத்துகிறார். ஓகேங்களா. இந்திய பிரதமர் ஒருவர் போலந்துக்கு பயணம் மேற்கொண்டிருப்பது கடந்த 45 ஆண்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் முதல் முறை. ஓகேங்களா. போலந்தின் அதிபர் ஆண்ட்ரோ செபாஸ்டியன் டூடா மற்றும் பிரதமர் டொனால்டு டஸ்க் இவங்க 2 பேரையும் சந்திக்கிறாரு. பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் உள்ளிட்டவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரயிலில் பயணிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் வந்து பயணம் பண்ணுறாரு. அதிபரும் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு பயணத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரயில் தான் வந்து பயன்படுத்துகிறார். ஓகேங்களா. இதில் வந்து முக்கியமான டேட்டா என்ன கொடுத்துருக்காங்கன்னா இருதரப்பு வர்த்தக ஒப்பந்த மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா $6 பில்லியன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது இந்திய மதிப்பில் 50,000 கோடி. போலந்திலிருந்து வந்து பார்த்திங்கன்னா இயந்திரங்கள், ரசாயனங்கள் இறக்குமதி செய்யும் இந்தியா இயந்திர கருவிகள், ஜவுளி, ரசாயனங்கள், பிளாஸ்டிக் உள்ளிட்டவரை ஏற்றுமதியும் செய்யுது. ஓகேங்களா. இருதரப்புக்கு வர்த்தகம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு அதிக சாதகமாக இருக்குது. போலந்தில் இந்திய நிறுவனங்களின் முதலீடு மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா $3 பில்லியன், அதாவது 25,173 கோடியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. கோதுமை ஒதுக்கீட்டை வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்க தமிழகம் வந்து வலியுறுத்திருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய நுகர்வோர் விவகாரம் மற்றும் உணவுத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி. ஓகேங்களா. அவரோட பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம பேர் டெய்லியும் படிச்சுக்கிட்டு இருந்தாலே போதும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குரங்கம்மையை பற்றி கொடுத்துருக்காங்க. 70 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தில் ஏற்படுத்திய பெரியம்மை பாதிப்புகளுடைய அறிகுறிகள் அப்படியே ஒத்து தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த குரங்கம்மை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதோடைய பாதிப்பு வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சல், தலைவலி, உடல்வலி மற்றும் தடிப்புகள் ஆகியவை தோன்றும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. உலகின் அமைதியை வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் வளர்ச்சி வந்து நிலைநாட்டும் அப்படின்னு சொல்லிட்டு குடியரசுத் துணைத் தலைவர் தன்கர் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு. இந்திய தொழிலக கூட்டமைப்பு CII மற்றும் இந்திய ஆப்பிரிக்க வர்த்தக மாநாட்டின் தொடக்க விழா வந்து பார்த்திங்கன்னா தில்லியில் வந்து புதன்கிழமை நடைபெற்றுச்சு. ஒரே எதிர்காலத்தை உருவாக்குதல் அப்படின்ற தலைப்பில் வந்து பார்த்திங்கன்னா நடைபெறும் இந்த மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜெகதீப் தன்கர் வந்து பார்த்திங்கன்னா பேசியிருக்கிறார். ஓகேங்களா. இதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா G20 அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து தலைவராக இருக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிரந்தர உறுப்பினராக வந்து பார்த்திங்கன்னா அந்தஸ்து வழங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிவிங்கி புலிகளை வழங்கின நாடு தான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்கா. ஓகேங்களா. அடுத்து மலேசியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 லட்சம் டன் அரிசி வந்து ஏற்றுமதி செய்திருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்நாட்டு அரிசி விளைவை கட்டுக்குள் வைக்கும் நோக்கில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்மதி அல்லாத வெள்ளை அரிசி ஏற்றுமதி வந்து பார்த்திங்கன்னா 2023ஆம் ஆண்டு ஜூலை மாதம் வந்து பார்த்திங்கன்னா தடை பண்ணியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா மலேசியாவுடைய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் வந்து பார்த்திங்கன்னா தில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா அரிசி வந்து தங்களோட நாட்டுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காரு. அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா மலேசியாவுக்கு வந்து 2 லட்சம் டன் அரிசி வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய நேபாளம், கேமரூன், கினியா, பிலிப்பைன்ஸு, ஷெல்சஸ், மலாவி, ஜிம்பாவே ஆகிய நாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாஸ்மதி அல்லாத அரிசிகள் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுமதிக்கு வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து அனுமதி வழங்கியிருக்கு. ஓகேங்களா. அடுத்தது ST பிரிவினருக்கான இடஒதுக்கீடு வந்து பார்த்திங்கன்னா உள்ஒதுக்கீடு வழங்க மாநிலங்களுக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொன்ன தீர்ப்பை எதிர்த்து வந்து பார்த்திங்கன்னா பல மாநிலங்களில் வந்து போராட்டம் நடந்துகிட்ருக்கு. இதன்படி வந்து பார்த்திங்கன்னா பாரத் பந்த் அப்படின்ற முழு அடைப்பு போராட்டம் வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை வந்து நடத்தியிருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து சரத்பவாருக்கு வந்து பார்த்திங்கன்னா Z+ பாதுகாப்பு வழங்கியிருக்காங்க. தேசியவாத காங்கிரஸ் நிறுவரும் மகாராஷ்டிராவுடைய முன்னாள் முதல்வருமான சரத்பவாருக்கு வந்து பார்த்திங்கன்னா மத்திய உள்துறை அமைச்சகம் Z+ பாதுகாப்பு வந்து வழங்கியிருக்காங்க. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 கேட்டகரி இருக்குது. இதில் அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா Z+ தான். ஓகேங்களா. Z+ தான் ஃபஸ்ட்டு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா Z, அப்புறம் Y+, YE, X இந்த 5 பிரிவு தான் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு பிரிவுகள். ஓகேங்களா. அடுத்தது மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் முதல் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா தகவல் வெளியே இருக்குது. இந்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த மத்திய அரசு திட்டமிடப்பட்டுள்ளதாக மத்திய அரசு வட்டார தகவல் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வ தகவல் இல்லை. இந்த கணக்கெடுப்பை சுமார் முடிக்க 18 மாதங்கள் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. 2022ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் மக்களவை தரவுகளை வெளியிடப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த செய்தியில் வந்து தெரிவிச்சிருக்காங்க. கடந்த 10 ஆண்டுகளில் ஏற்பட்ட தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக தரவுகளை சேகரிக்கவும் நிர்வகிக்கவும் கைபேசி செயலிகளை பயன்படுத்தவும் முதல் டிஜிட்டல் எண்ம மக்கள் தொகை கணக்கெடுப்பாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கருதுகிறாங்க. ஓகேங்களா. அடுத்து
ரிசர்வ் வங்கி ஆளுநருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. குளோபல் ஃபைனான்ஸ் அறிக்கையின் வந்து பார்த்திங்கன்னா மிகச்சிறந்த தரநிலையில் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் வந்து இடம் பிடிச்சிருக்காரு. குளோபல் ஃபைனான்ஸ் இதழ் 2024 ஆண்டுக்கான மத்திய வங்கியாளர் அறிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் வந்து பார்த்திங்கன்னா A+ தரநிலையில் இருக்கிறார். இவர் சென்ற ஆண்டும் அதில் தான் இருந்தார். இந்த ஆண்டு 2வது முறையாக வந்து பார்த்திங்கன்னா அதே நிலையில் நீடிக்கிறார். ஓகேங்களா. மத்திய உள்துறை செயலராக அஜய்குமார் பல்லாவினுடைய 5 ஆண்டு பதவிக்காலம் வந்து பார்த்திங்கன்னா நிறைவடைந்தது. இதைத் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா உள்துறை செயலராக மூத்த IAS அதிகாரி கோவிந்த் மோகன் வந்து பார்த்திங்கன்னா பொறுப்பேற்கிறார். ஓகேங்களா. ராஜ்நாத் சிங் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா பயணம் மேற்கொள்ள இருக்கிறாரு. இந்த பயணத்தின் போது அமெரிக்காவிடமிருந்து MU-9B ரக வந்து பார்த்திங்கன்னா 31 நவீன ட்ரோன்களை வந்து வாங்க இருக்கிறாரு. இது ஆள் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பறக்கக்கூடிய ட்ரோன்கள். ஓகேங்களா. அடுத்தது மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற MP மற்றும் சட்டமன்ற MLA உறுப்பினர்களுடைய 157 பேர் மீது வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்ற வழக்குகள் வந்து பதியப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 11 பேர் மீது வந்து பார்த்திங்கன்னா பாலியல் வன்கொடுமை வழக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா தகவல் சொல்லியிருக்காங்க. இந்த பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா 25 MPகள் MLAக்களுடன் மேற்கு வங்காள மாநிலம் வந்து முதலிடத்தில் இருக்குது. 2ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா இருக்குது. ஓகேங்களா. இவர்கள் மீது வந்து பார்த்திங்கன்னா இந்திய தண்டனை சட்டம் IPC பிரிவு 377 கீழ் வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் அதிகபட்சமாக ஆயுள் தண்டனை வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. அடுத்து முக்கியமானது சிக்கிமுடைய அலுவலக மொழியாக நேபாளி வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. வடகிழக்கு மாநிலமான சிக்கிமில் அலுவலக மொழியாக நேபாளி மொழி சேர்க்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. முன்னதாக ஆங்கிலம் மட்டுமே மாநிலத்தில் அலுவலக மொழியாக இருந்தது. இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நேபாளி மொழி வந்து பார்த்திங்கன்னா இணைக்கப்பட்டிருக்கு. நேபாள மொழி வந்து பார்த்திங்கன்னா 1992ஆம் ஆண்டு இந்தியாவின் அங்கீகரிக்கப்பட்ட மொழியாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. நேபாளம், பூடான், இந்தியா, மியான்மரில் இந்த மொழி வந்து பேசப்படுது. பெரும்பாலும் சமஸ்கிருதம் சார்ந்து இயங்கும் மொழி தேவநாகரி எழுத்து முறையை கொண்டிருக்குது. காங்டாக்கில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற நேபாள மொழி அங்கீகரிப்பு தின நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா மாநில முதல்வர் PS தமாங் ஓகேங்களா அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா நேபாள மொழி வந்து பார்த்திங்கன்னா அலுவலக மொழி அங்கீகரிக்கும் அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காரு. சிக்கிம் அலுவலக மொழி சட்டம் 1977 படி வந்து பார்த்திங்கன்னா மாநிலத்தில் அலுவலக மொழியாக நேபாளி மொழி அங்கீகரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்கிறார். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா 5வது சீசன் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் உள்ள ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கில் வந்து பார்த்திங்கன்னா தொடங்குது. ஓகேங்களா. அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா நடைபெறும் சிங்ஃபீல்டு கோப்பை செஸ் போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் T. குகேஷ் மற்றும் பிரக்யானந்தா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய 2வது சுற்றில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரா பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் அதாவது ICCயோட தலைவர் இப்போ யார் அப்படி இருக்காங்கன்னா கிரெக் பார்க்லே. ஓகேங்களா. இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ICCயோட தற்போதைய தலைவராக இருக்கார். இவருடைய பதவிக்காலம் வந்து முடிய போகுது. ICCயோட ரூல்ஸ் படி வந்து பார்த்திங்கன்னா ஒருவர் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆண்டுகளுக்கு வந்து தலைவராக இருக்கலாம். தொடர்ந்து 3 முறையும் இருக்கலாம். ஓகேங்களா. ஒரு இப்போ வந்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதுலேருந்து 2 ஆண்டுகள் தான் அவருடைய பதவிக்காலம். அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் 3 முறை வந்து பார்த்திங்கன்னா அந்த பதவியில் இருக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிரெக் பார்க்லே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 2 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார். 3வது முறை வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜெய்ஷா தான் வந்து பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா தகவல் வருது. இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாடு வாரியம் BCCIயோடைய செயலர். ஓகேங்களா. இவர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே அவர் ICCயோட நிதி மற்றும் வர்த்தக விவகாரங்களுக்கு துணைக்குழுவினுடைய தலைவராகவும் இருந்திருக்கிறாரு. இந்த தலைவர் தேர்தலில் மொத்தம் 16 வாக்குகள், இதில் 9 வாக்குகள் யார் பெறுறாங்க அப்படிங்களோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ICCயோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஓகேங்களா. ஜோர்டாவில் நடைபெறும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் ரோகன் தாஹியா வந்து பார்த்திங்கன்னா வெண்கல பதக்கம் வென்றிருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா 65 லட்சம் மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தோல்வி அடைஞ்சிருக்காங்க. நாடு முழுவதும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு கடந்த ஆண்டு நடத்தப்பட்ட பொதுத் தேர்வில் 65 லட்சம் மாணவிகள் வந்து பார்த்திங்கன்னா தேர்ச்சி பெறாதது வந்து தெரிய வந்திருக்கு. நாடு முழுவதும் உள்ள 56 மாநில பள்ளி கல்வி வாரியங்கள் மற்றும் 3 தேசிய கல்வி வாரியங்கள் கீழ் வந்து பார்த்திங்கன்னா இயங்கி வரும் பள்ளிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கணக்கெடுப்பு நடத்தப்பட்டிருக்கு. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த திட்டங்கள் 19 திட்டங்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. இதை நான் உங்களுக்கு ஆல்ரெடி அனுப்பிச்சிட்டேன். புதுசாக வந்து பார்த்திங்கன்னா 28 திட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கல் நாட்டியிருக்காரு. இது உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா உட்காந்து படிங்க. சரிங்களா. தூத்துக்குடியில் வந்து பார்த்திங்கன்னா பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி செய்யும் ஆலைக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் வந்து அடிக்கல் நாட்டிருக்காரு. அந்த நிறுவனத்தோட பேர் வந்து செம்காப். ஓகேங்களா. பசுமை ஹைட்ரஜன் இந்த கொடுத்துருக்காங்க. செம்காப் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி ஆலை வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடியில் அமைக்கிறாங்க. அதில் முக்கியமானது 2 அது மட்டும் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹிகால் டெக்னாலஜிஸ் கிருஷ்ணகிரியில் அமைக்கிறாங்க. இது வான்வெளி மற்றும் பாதுகாப்புக்கான நிறுவனம். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி நிறுவனங்களில் ஒன்றான கிரீன்கோ குடும்பத்தைச் சேர்ந்த நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா 3 நீரேற்று புனல் மின் திட்டங்களை வந்து பார்த்திங்கன்னா நிறுவனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 20,114 கோடி முதலீடு செய்ய இருக்கிறாங்க. ஓகேங்களா.
அதுக்கப்புறம் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் வந்து பார்த்திங்கன்னா பழனியில் வந்து பார்த்திங்கன்னா அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு ஆகஸ்ட் 24, 25 நடைபெறுது. இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அது மாநாடு முடிஞ்சால் அதை பற்றி டீட்டெயில் தெரியும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் இதை தாண்டி கேட்க வாய்ப்பில்லை. இதை மட்டும் படிச்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ணிக்கோங்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்க. காப்பிரைட் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூஸ் பேப்பரை ஷேர் பண்ணுறதுல கொஞ்சம் ப்ராப்ளம் ஏற்படுது. நம்ம டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுறதுனால காப்பிரைட் காட்டுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் நியூஸ் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா குரூப்பில் ஷேர் ஆகாது. நீங்கள் இந்த வீடியோ பார்த்து பொறுமையாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஏதாவது ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருந்தால் நான் கட் பண்ணி நான் உங்களுக்கு குரூப்பில் போடுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.